அருண், சொல்லு வித்யா. இந்த ஆன்லைன்ல சுட்ற கேம்லாம் இருக்கும்ல, ஆமா, அதெல்லாம் நீ விளையாடி இருக்கியா? நோ 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 நோ, நான் அந்த பக்கமே போனது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அதில் பேசிக்கிறவங்க ஃபுல்லாக மச்சான் சுட்றா அவனை, தூக்குடா அவனை, வெட்டுறா அவனை அப்படிங்கிற மாதிரி ஒரே ரத்த கலரியாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த வார்த்தைகள்லாம் ஆகவே ஆகாது. அதனால நான் அந்த பக்கமே போகலை. நிம்மதியாக இருக்கணும், நிம்மதியான விளையாட்டு எதுவோ அந்த விளையாட்டை மட்டும் விளையாடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமே போகிறதில்ல. சரி, இது எதுக்கு இப்போ நீ கேட்குற? இல்ல அருண், விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரு விளையாட்டுல ஏற்பட்ட சண்டையினால ஒரு சிறுவனை வந்து கடத்தி டார்ச்சர் பண்ணிருக்காங்க ஒரு கும்பல். கடத்தி டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா? ஆமா. சோ, என்னாச்சு? அதை இப்போ நான் டீட்டெயிலா சொல்றேன். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சென்னை பெரும்பாக்கம் எழில்நகர்ல இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல திடீர்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அதுவும் மிட் நைட்ல கேட்டிருக்கு. அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயங்கரமா பயந்துட்டாங்க. என்னடா திடீர்னு இப்படி ஒரு அலறல் சத்தம் கேக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, பேயா இருக்குமா அப்படின்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த சத்தம் கேட்டுச்சுல, அந்த வீட்டு பக்கத்திலேயே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டு கதவை தட்டுறாங்க, யாருமே திறக்கல. உடனே உங்களுக்கு பயம் வந்துருச்சு, உள்ள ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு உடனே கால் பண்ணிட்டாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு உடனே வந்துடுறாங்க. வந்து அந்த கதவை தட்டி பாக்குறாங்க, அப்பவும் ஓபன் பண்ணல. உடனே போலீஸ் வந்து அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஒரு சிறுவன் வந்து இருக்கான், அதுவும் நிர்வாணமா இருக்கான். அவன் அதை பார்த்த உடனே பக்கத்துல இன்னொருத்தரும் இருக்காரு, அவர் பேரு பால் தினகரன். 2 பேரையும் வந்து போலீசார் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணையை தொடங்குறாங்க. அவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்லாம் வெளியாகி இருக்கு. திடுக்கிடும் தகவல்? அப்படி என்ன திடுக்கிடும் தகவல்கள் வித்யா? அதாவது அருண், விளையாட்டுனால தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனே நடந்திருக்காரு. சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இந்த ஆன்லைன் கேம்ஸ் இருக்கும்ல, அதுல ரொம்பவே அடிக்டா இருந்திருக்காங்க. ரொம்பவே விளையாடுவாங்களாம். அதாவது சிறுவன் 15 வயசு சிறுவன் ஒரு டீமா இருப்பாங்க போல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா அந்த விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இந்த பால் தினகரன் இருக்காங்கல்ல, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இந்த 15 வயசு சிறுவன் டீமுக்கும் பால் தினகரன் டீமுக்கும் சண்டை ஏற்பட்டிருக்கு. அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே சண்டை ஏற்பட்டிருக்கு. சிறுவனோட தரப்புல இருந்து யாரோ ஒருத்தங்க பால் தினகரனோட அம்மாவை தப்பா பேசினதா சொல்லப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச பால் தினகரன் என்ன பண்ணிட்டாரு, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும், யார் அவங்க அம்மாவை வந்து தப்பா பேசினாங்கன்றது அவருக்கு தெரியணும்ன்றதுக்காக இவர் ஒரு பக்காவா ஒரு பிளானை போட்டிருக்காரு. என்னன்னா, அந்த சிறுவனை வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்காரு. அதே மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி அவர் அந்த சிறுவன் வந்து தரமணி பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ கடத்திடுறாங்க. கடத்திட்டு வந்து அந்த பெரும்பாக்கம்ல இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ல அந்த சிறுவனை அடைச்சிட்டு, யார் எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசினா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடிச்சது மட்டும் இல்லாம நிர்வாணமா வீடியோவும் எடுத்து வச்சிருந்திருக்காங்க. ஓகே வித்யா, அப்போ வந்து இந்த சிறுவனை கடத்தி கொண்டு போய் அங்க டார்ச்சர் பண்ணும்போது அந்த சிறுவன் கத்துனதால அலர்னது வந்து சத்தம் வெளியில கேட்டுதான் இந்த உண்மை மொத்தமும் வெளில வந்திருக்கு இல்லையா? சரி, இப்போ போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த சிறுவனோட பெற்றோருக்கு வந்து இந்த தகவலை சொல்லி அவங்கள வரவழைச்சு இந்த கேஸை வந்து இப்போ கண்ணகி நகர், அதாவது துரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி நகர் மகளிர் ஸ்டேஷனுக்கு வந்து இதை அனுப்பியிருக்காங்க அருண். அதாவது விளையாட்டு வினையாகும் நீ ஆரம்பத்திலேயே சொன்ன பத்தியா, அந்த மாதிரி ஒரு சின்ன விளையாட்டு, அதில் ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தில் ஒரே ஒரு வார்த்தை தவறாக பேசியிருக்காங்களோ பேசலையான்னு தெரில. ஆனால் அது மூலமாக வந்த ஒரு சண்டையில் ஒரு சிறுவனை இப்படி தாக்கியிருக்காங்க, இவ்வளோ ஆத்திரம் வந்திருக்கு அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரும் விளையாட்டாக மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. சரி, இதோட கடையை சாத்திட்டு நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் வித்யா குமார்.